எண் 5 9th A4 ரிஷிவதியா. திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாயிற்கும் இங்கு கூடியுள்ள அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்தகங்களின் மாயம். எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம். இன்று நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் மனதில் நினைத்தாள். இதனை எழுதியவர் சி. பாலு ஆவார். இதிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்த கதையான பயத்தை கண்டு பயப்படாதே என்னும் கதையை உங்களிடம் நான் கூற வந்துள்ளேன். இளங்கன்று பயமறியாது என்பார்கள். ஆனால் விவரம் வந்தவுடன் முதலில் நம்மை நெருங்குவது பயம்தான். பயம் மட்டுமே மனித துன்பத்திற்கு அதிக காரணம். பரீட்சை எழுதினால் பயம், ஐயோ எவ்வளவு மதிப்பெண் வருமோ என்ன ஆகுமோ என்று. பேருந்தை விட்டுவிட்டால் பயம், தனிமையில் இருந்தாலும் பயம், குழுவாக இருந்தாலும் பயம். பணம் சம்பாதிக்க ஏதாவது தொழில் தொடங்கினாலும் ஐயோ லாபம் வருமோ இல்லையோ, எல்லா முதலீடும் துளைந்து போய்விட்டால் என்ன செய்வது என்று அச்சம். அந்த தொழிலில் கை நிறைய பணம் சம்பாதித்து வீட்டில் வைத்தால் அது அதை விட பயமாகத்தான் போய்விடுகிறது. திருடன் வருவானோ என்ன செய்வது, அக்கம் பக்கம் யாராவது கவனித்துவிட்டு நம் மீது பொறாமை கொண்டு நம்மை அழிக்க சதித்திட்டம் தீட்டுவார்களே என்ன செய்வது என்ற அச்சம். இன்று மனிதனுக்கு குறைவாக கிடைப்பது நிம்மதி மட்டும்தான். அந்த நிம்மதியையும் ஏன் பயத்தால் தொலைத்து விட வேண்டும்? மனிதனின் வாழ்க்கை என்பது பயத்தில் ஆரம்பிக்கிறது, குழப்பத்தில் நீடித்து விடுகிறது என்று அடிமேல் அடி ஏதோ பணம் காசு இருப்பவன் கொஞ்சம் நாளைக்கு ஆட்டம் போடுகிறான். அடிமேல் அடி விழ ஆரம்பித்ததும் அவனும் அடங்கி விடுகிறான். அடங்கி இருப்பது வேறு, பணிவாயிருப்பது வேறு. ஆனால் பயந்து கிடைப்பது கோழைத்தனமாகும். நம் சுதந்திரத்திற்கும் நிம்மதிக்கும் நாம் தயாரிக்கும் விளங்குகிறது. புலி அடித்தால் பிழைத்து கொள்ளலாம், ஆனால் கிளி அடித்தால் பிழைக்க முடியாது என்று ஒரு கிராமத்தில் பழமொழி உண்டு. நாம் பயந்து பெறுகின்ற வெற்றி நாம் தைரியமாக சந்தித்து தோல்வியடைவதை விட கீழ்த்தனமானது. ஒருவன் புதர்களில் இறங்கி சுத்தம் செய்து கொண்டிருந்தான். கையில் ஏதோ லேசாக கடித்தது போல் இருந்தது. அதனை பொருட்படுத்தாமல் வீட்டுக்கு சென்று விட்டான். மறுநாள் காலையிலும் அந்த கழிவிடிந்த இடத்தில் லேசாக வலி ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு நாட்டுப்புற வைத்தியரை சந்தித்தான். நடந்ததை கூறினான். அடப்பாவி, நேற்று உன்னை கடித்தது நாகப்பாம்படா தம்பி, நீ இன்னும் எப்படி உயிரோடு இருக்கிறாய் என்று உண்மையை கூறி அவசரமாக சிகிச்சை பார்த்தார். அடுத்த 1 மணி நேரத்தில் அவனது உடல் எங்கும் விஷம் பரவி அவன் இறந்தே விட்டான். இதற்கு காரணமும் பயம்தான். பயம் உணவை பிடுங்கும், உறக்கத்தை பிடுங்கும், உயிரினையும் பிடுங்கிவிடும். என்ன நடந்துவிடும்? கொஞ்சம் தைரியமாகத்தான் இருந்து பார்ப்போமே. மனிதனின் ஆசையினால் பயம் வருகிறது, பயத்தினால் துன்பம் வருகிறது. துன்பம் வந்தால் எல்லா நிம்மதியும் போய்விடுகிறது. முறையான ஆசைகளோடு நேர்மையான வழியில் சொல்லுங்கள். உங்கள் எண்ணங்களை மாசுபடுத்தாமல் இறைவனை நம்பி வாழுங்கள். இன்று இறைவனை நம்பி வாழுங்கள். குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கும் காரணம் என்னவென்று தெரியுமா? அவர்கள் பயம் அறியாமல் இருப்பதுதான். இன்றும் அவர்கள் பூனை ஓடிக்கொண்டிருக்கும் போது தன் வாயால் பூனை குட்டியை கவ்விக்கொண்டு பயத்தில் ஓடுகிறது. ஆனால் பூனை குட்டியின் முகத்தில் சந்தோஷம் குறையவே இல்லையே. பயம் என்பது மனிதனின் கற்பனை சக்திதான். அதற்கு மனம்தான் கனம் ஏற்றி விடுகிறது என்று வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.